ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது பேச வேண்டிய தலைப்பு பிதாவாகிய தேவன். இப்போ நம்ம பிதாவாகிய தேவனை பற்றி நாம் இப்பொழுது பேச போகிறோம். அதாவது யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். யாரை நம்ம புசிக்கிறோம், யாரால பிழைக்கணும் அப்படின்னா, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கிறோமா? எப்படி ஆண்டவரை போய் எப்படி நம்ம புசிப்போம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அவரை புசிக்கிறவன் அவராலே பிழைப்பான். எப்படி அவரை புசிக்கிறதுனா எப்படி? ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பிரயாணப்படணும். அவரோடு கூட நம்ம வாழணும். அவரை நம்ம தேடணும். வேதம் சொல்லுது, என்னை தேடுகிறவனுக்கு நான் கண்டடைவேன், என்னை விட்டு விடுகிறவனை நான் விட்டு விடுவேன். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் தேடணும். அவரை நம்ம புசிக்கணும். எப்படி புசிக்கணும்? அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். அவருடைய வேதத்தை என்ன பண்ணணும்? அனுதினமும் வாசிக்கணும். அவரோடு கூட அனுதினமும் ஜெபிக்கணும். அவரோடு கூட அனுதினமும் நம்ம பிரயாணப்படணும். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்தாராம். ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தாரு? ஆண்டவரும் ஏனோக்கும் 2 பேரும் இணைந்து நடந்தாங்களா? இல்லை. ஏனோக்குடைய இருதயம் ஆண்டவரை பற்றி இருந்தது. அவர் தூங்கும் போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி, அவர் நடக்கும் போதும் சரி, அவர் எந்த உலகப்பிரமாண வேலையை செய்யும் பொழுதும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் பிரயாணப்பட்டார். எப்படி பிரயாணப்பட்டார்? அவர் சரீரம் பிரயாணப்பட்டதா? ஆண்டவருக்கு யாரோட சரீரமும் தேவைப்படாதுங்க. யாருடைய சரீரம் அவருக்கு தேவை? யாருடைய சரீரம், இந்த மாமிசம் அவருக்கு தேவை கிடையாது. ஒரு மனிதனுடைய இருதயம்தான் அவருக்கு தேவை. அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரோ அதே போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறோம். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் அவரை புசிக்கிறது. அவரை புசிக்கிறதுனா அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் புசிக்கிறோம். அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம புசிக்கிறோம். நம்ம அவரிடத்துல ஜெபிக்கிறோம், அவர் நம்மளுக்கு பதில் தராரு, அதை நம்ம புசிக்கிறோம். அப்போ அவரை என்னை புசிக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. என்னை புசிக்கிறதுனா என்ன? இந்த வேத வார்த்தைகள், இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படித்து 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 இந்த இருதயத்தில் வைக்கணும். இந்த இருதயத்தில் வைக்கிறது தான் அவரை புசிக்கிறது. அதே மாதிரி நம்ம சிந்தனைக்கு கொண்டு போகணும். இந்த வேதத்தை படித்து படித்து இந்த வேதத்தில் உள்ள கருத்துகள், வேதம் என்ன சொல்லுது, எப்படி நம்மளை நடக்க சொல்லுது, எப்படி நம்மளை வாழ சொல்லுது, எப்படி நம்ம ஜீவிக்க சொல்லுது, அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தியானித்து நம்ம யோசித்து நம்ம அந்த வேதத்தின் பிரகாரம் அவருடைய வழியில் அதாவது நம்ம எப்படி ஜீவிக்கணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நம்முடைய கிரியைகள் இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த வேதம் சொல்லுது. அப்போது இந்த வேதத்தை நாம் புசிக்க வேண்டும். இந்த வேதத்தை, இந்த பேப்பரை கரைச்சி குடித்து சாப்பிட்றது அது அர்த்தம் கிடையாது. புசிக்கிறதுனா இந்த வேதத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம் என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள ஒரு ஆகாரமாய் நாம் என்ன பண்ணணும்? அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். அதாவது அதை தான் சொல்லுது, மனிதன் ஆகாரத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இப்போ சாப்பிட்ற ஆகாரத்தினால தான் நம்ம பிழைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம யோசிக்கணும். நம்ம எங்கே போனாலும் பரவாயில்ல, எந்த வேலை செய்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம மைண்டும் நம்ம இருதயமும் அவரை சார்ந்து இருக்கணும். நம்ம மனிதனை சார்ந்து இருக்கவே கூடாது. அதுதான் நம்மளை புசிக்கிறது. நம்ம ஆண்டவரோடு நம்முடைய இருதயத்தை இணைக்கிறதும், நம்ம சிந்தனையை இணைக்கிறதும், நம்ம கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதும், இதுதான் அவரை நம்ம புசிக்கிறோம். அதுக்கடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யோவான் 17:25 வசனத்தில், நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீ என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ யார் அனுப்பினதை யார் அறிந்திருக்கிறார்கள்? பிதாவிடத்திலிருந்து
குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. அவர் பிதாவினிடத்திலிருந்து தான் வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வந்தாருன்னு உலகத்தான் அறியல. ஆனால் கர்த்தர் அறிந்தார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் தான் நான் வந்தேன்றது அவருக்கு தெரியும். ஆனால் நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள்னா யாரு? அவரை அறிந்த நாம தான். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நாமம், இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு நம்ம அறிந்திருக்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, பிதா தான் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்றத நாம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து தான் பூமிக்கு வந்தாரு. எதுக்காக வந்தாரு? நம்மளை மீட்கும் பொருளா வந்தாரு, நம்மளை விடுவிக்கும் பொருளா வந்தாரு, நம்மளை ரட்சிக்கும் பொருளா வந்தாரு. அப்போ நாம என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுது, பிதாவிடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? நமக்காக. என் பிள்ளை தவறு செய்துச்சு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது கூட எல்லாரும் அவர் முகத்துல காரி துப்புனாங்க, வித்தியாசமா பேசினாங்க, அசிங்கசமா பேசினாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, நிந்திச்சாங்க, அவரை வேதனைப்படுத்தினாங்க. அப்போதெல்லாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் தான் சொன்னாரு. அப்ப என்ன பண்ணாரு? பிதாவிடத்துல இவர்களுக்காக பரிந்து பேசலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? கிடையாது. இன்றைக்கு நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமா தான் பிதாவிடத்துல நம்மளுக்கு பதில் கிடைக்கும். பிதா டைரக்டா நம்மளுக்கு எந்த பதிலும் தரமாட்டாங்க. இப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த 3 பேரும் ஒன்றா செயல்படுறாங்க. 3 பேரும் ஆள் தத்துவம் உடையவர்கள், தனித்தனியாகவும் செயல்படுறாங்க, ஒன்றாகவும் செயல்படுறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் செயல்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நமக்காக பரலோகத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நமக்காக என்ன பண்றாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்துல நமக்காக பரிந்து பேசி நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அது முதல்ல நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிதாவிடத்திலிருந்து தான் வந்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வந்தவர் எதுக்காக வந்தாரு? நான் முதல்லயே சொன்னேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அறிஞ்சவன்னா பிதாவை அறிஞ்சோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கினாலுமே நம்ம பிதாவை பார்த்துட்டோம்னு அர்த்தம். அவர் மூலியமா தான் பிதாவை பார்க்க முடியும், அவர் மூலியமா தான் பிதாவிடத்திலிருந்து நம்ம ஜெயத்தை பெற முடியும், அவர் மூலியமா தான் பிதாவிடத்திலிருந்து நம்ம பதிலை வாங்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிஞ்சு பேசும்போது நாம யாரை புசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம புசிக்கணும், அவருடைய வேதத்தை புசிக்கணும், அவருடைய நீதியை புசிக்கணும், அவருடைய நேர்மையை புசிக்கணும், அவருடைய உத்தமத்தை புசிக்கணும், அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அவருடைய வார்த்தையை புசிக்கணும். அவருடைய வார்த்தை தான் வேதம், வேதம் தான் அவருடைய வார்த்தை. அப்போ நம்ம வேதத்தை புசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் போது, புசிக்கிறதுனா தியானிக்கணும், நம்ம வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை ஊடுருவி கவனிக்கும் போது, வேதத்தின் மீது நம்ம ஒரு பற்று வைக்கும் போது, இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? பிரசங்கம் பண்றாங்க. எப்படி பிரசங்கம் பண்றாங்க? பகலும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஒரு சில ஊழியக்காரங்களை சொல்ல வரேன், ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் 50 அதிகாரம் கூட வாசிக்கிறாங்க. வேதத்தை வாசித்து 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 தியானிக்கும் பொழுது அந்த வேதத்தில் உள்ள கருத்துகள் புரியும்படி செய்கிறார். அதனுடைய மறைப்பொருள்கள் வெளிப்படுத்துறார். வெளியே வராத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளியே எந்த மறைப்பொருளை எந்த வார்த்தைகளையும் மறைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இப்போ எப்படி வெளிப்படுத்துறாரு? அவரை நாம் புசிக்க வேண்டும், அவரோடு நம்ம தியானிக்க வேண்டும், அவரோடு நம்ம பேச வேண்டும், அவரோடு நம்ம இணைய வேண்டும், அவரோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா வேதம் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா அன்னுதினமும் அவருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை சிதற விடவே கூடாதுங்க. உலக பிரமாண காரியத்துக்கு அதுக்காக நான் உலகத்தில் ஐயோ கடன் இருக்குதே, ஐயோ குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்களே, அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார்.
கடன் இருக்குதா, கர்த்தர் பார்த்துக்குவார். குடும்பத்தில் பிரிவினை இருக்குதா, கர்த்தர் பார்த்துக்குவார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, கர்த்தர் பார்த்துக்குவார். சரீரத்தில் நோய் இருக்குதா, கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படின்றத அவருடைய வார்த்தைகளை நாம் புசிக்க வேண்டும். அவருடைய எண்ணங்களை நம்ம தியானிக்க வேண்டும். அவருடைய வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை நம்ம தியானிக்க வேண்டும். அதுதான் அவரை புசிக்கிறது. இந்த ஒரே வார்த்தை தான் நாம் அவரை இப்போ நம்ம பசிக்கு சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிட்றோமா? இஷ்டப்பட்டா பிரியாணி சாப்பிட்றோம், என்னென்னவோ சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் நம்ம விரும்பி தானே சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம ஒரு சாப்பாடை எப்படி விரும்பி சாப்பிட்றோமோ அதே போல தான் தேவனுடைய வார்த்தையை விரும்பி படித்து தியானிக்கணுங்க. படிக்கிறது ஏதோ கடமைக்காக கிடையாது, அதை தியானிக்கிறது தான் புசிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்கணும், ஒவ்வொரு எழுத்துகளும் தியானிக்கணும். இந்த வார்த்தை தான் தெய்வம், தெய்வம் தான் வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறது தான் புசிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், இந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை ஒவ்வொரு படித்து இந்த வேதம் இப்படி சொல்லுது, அப்போ நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த வேதம் இப்படி சொல்லுது, அப்போ இந்த பேச்சு பேசக்கூடாது. இந்த வேதம் இப்படி சொல்லுது, இப்படி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்று தன்னைத்தானே நம்ம தியானிக்கிறோம் பார்த்தீங்களா, தன்னைத்தானே யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, தன்னைத்தானே நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா. அப்போது சத்தியத்துக்கு பயப்படுறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது சத்தியத்துக்கு நம்ம பயப்படும் போது சத்தியம் தாங்க நம்மளை விடுதலையாக்கும். என்ன அது சத்தியம்? இந்த வேதம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம அறிய 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 இந்த சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை வாசித்து பாருங்களேன், பிசாசே நம்மக்கிட்ட வரவே மாட்டான். பிசாசு நம்மக்கிட்ட வரவே மாட்டான். நீங்கள் அனுதினமும் வேதத்தை பார்த்தா பிசாசுக்கு பயம். நம்ம அனுதினமும் வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளை நம்ம புசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். அப்போ கர்த்தரோடு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம புசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நாம் புசிக்கணும். ரெண்டாவது நம்மை நாமே எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நன்மை நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிதாவிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமா தாங்க நம்மளுக்கு கிடைக்குது. நமக்கு நம்முடைய சுய சரீர முயற்சினாலும் என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமதாவியால் ஆகும்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய பலனோ, நம்முடைய சுய சிந்தனையோ, தம்முடைய சுய காரியங்களோ, தம்முடைய சுய ஆசையோ, சுய இச்சையோ, சுயத்தால எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. பிதா நம்மளுக்கு கொடுக்காம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. பிதா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு தரார். அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்போ நம்மளுக்கு எந்த கிரியைகளும் சரி, எந்த வரமும் சரி எங்கிருந்து கிடைக்குது? பரலோகத்திலிருந்து கிடைக்குதுங்க, பரத்திலிருந்து வருதுங்க. நம்ம இந்த பூமியில் ஜெபிக்கிற ஜெபம் தூதர்கள் பரத்துக்கு கொண்டு போகிறாங்க, பரலோகத்துக்கு. அங்கேருந்து தூதர் மூலயமா தான் நம்ம பதில் கிடைக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமா தான் நம்மளுக்கு பதில் கிடைக்குமே தவிர இயேசு கிறிஸ்து மூலம் இல்லாமல் வேற எந்த மூலயமா நம்மளுக்கு எந்த ஈவும் கிடைக்காது. பூரணமான எந்த வரமும், பூரணம்னா முழுமையாக நம்மளுக்கு ஒரு காரியம் நிறைவடையுதுன்னா அந்த நிறைவான காரியம் பரத்திலிருந்து தான் வரணும், நம்ம வேற யார் மூலியமாவும் வராது. அதனால்தான் நம்ம ஆண்டவரை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், புருஷனாக இருந்தாலும் சரி தான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், உறவுகளாக இருந்தாலும் சரி தான், உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி தான், அவங்க மேலேயோ உலகத்தில் உள்ள எவைகள் மேலேயோ நம்ம ஆசை வைக்கக்கூடாது. அளவுக்கு மீறி நம்ம ஆண்டவரை காட்டிலும் அது மேலே நம்ம மனசு போச்சுன்னா ஆண்டவர் ஒரு பாலத்தை உருவாக்கிடுவார், துண்டிச்சிடுவார். நம்ம உறவை துண்டிச்சு நம்மளுக்கு ஒரு சிக்ஷையை உண்டாக்குவார். சிக்ஷையை உண்டாக்கி நம்ம அவர் பக்கம் திரும்ப வைப்பார். ஏன் அந்த அடிக்கெல்லாம் நம்ம போனோம்? அதான் நன்மையான எந்த ஈவும் ஆண்டவர் கிட்டேருந்து தாங்க கிடைக்கும். நம்ம என்ன பண்ண முடியாது. இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கொடுத்துருவாரு, இது கொடுத்துருவாரு. நம்ம புருஷன் ஒருத்தன் பிரிஞ்சு போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கியேன், புருஷன் எப்படியாவது எனக்கு வேணும் நம்ம பல முயற்சி எடுப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உலகப்பிரமான காரியத்தின் மூலமாக காரியங்களை என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, கிடைக்காது. ஆண்டவர் நமக்கு மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாதான். அதே மாதிரி பொண்டாட்டி பிரிஞ்சு போவாங்க, அவங்க எப்படி மறுபடியும் கிடைக்கணும்னா, நான் பேசுறதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்காக பேசுகிறேன். அப்போ பொண்டாட்டி பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க யார் மூலியமாக கிடைப்பாங்க? புருஷன் எடுக்கிற சுய ரூபத்தினால கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட போன, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான எனக்கு கொடுத்த சரீரத்தை திருப்பி கொடுங்க. அதே மாதிரி ஒரு நிலம் வாங்குகிறோம், ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், எல்லாமே பரத்திலிருந்து நமக்கு ஒரு அதிகாரம் வரணும், ஒரு ஆதரவு வரணும், பரத்திலிருந்து ஒரு காரியங்கள் அவர் நம்மளுக்கு திட்டம் கொடுக்கணுங்க. வீடு கட்டினாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அவர் பரத்திலிருந்து அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்மளுக்கு செயல்படும். நம்முடைய முயற்சினால எதுவுமே செயல்படாது. நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. அப்போ பரத்திலிருந்து
நமக்கு பதில் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதை தான் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. வேற்றுமையின் நிழல், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையா, அவருக்கு பிரியமா அவருடைய வார்த்தைகளை நீ புசிக்கணும், அவருடைய காரியங்களை புசிக்கணும், அவருடைய கிரியைகளை புசிக்கணும், அவருடைய செயல்களை புசிக்கணும், அவருடைய அன்பை புசிக்கணும், அவருடைய நேசத்தை புசிக்கணும், அவரோடு நீ உறவாடணும், அவரோடு நீர் இணையணும். அப்பதாங்க உனக்கு என்ன கிடைக்க முடியும்? பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து உனக்கு பதில் கிடைக்கும். சும்மா தன்னுடைய முயற்சினாலேயோ பணபலத்தினாலேயோ மனபலத்தினாலேயோ சரீர பலத்தினாலேயோ மனிதர்கள் பலத்தாலேயோ உறவுகள் பலத்தாலேயோ இல்லை சொத்துக்கள் பலத்தாலேயோ இல்லை படிப்பு பட்டம் படிப்பு பலத்தாலேயோ நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. பிதா நமக்கு கிறிஸ்து மூலியமாய் அருளப்பட்டால் ஒழிய வேற எந்த மூலியமாயும் நமக்கு கிருபை கிடைக்காது. நமக்கு எந்த காரியத்தையும் செயல்பட முடியாது. நமக்கு எதுவும் கிடைக்கல நம்ம கஷ்டப்படுத்த பிதாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் மூலியமா தான் பரத்திலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் மூலியமா பதில் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம சும்மா நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் வீண், நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் வீண். அதை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது. அவராண்ட எந்த வேற்றுமையும் கிடையாது. அவர் பச்சாபாதகம் பார்க்க மாட்டார், அவர் பாகுபாடு பார்க்க மாட்டார், அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார், எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் நம்ம மேல ஒரு கருணை வைத்தா மட்டும்தான், அவருக்கு நம்ம பிரியமா இருந்தா மட்டும்தான், அவர் கொடுக்குற உணவை நம்ம புசித்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும். இல்லைன்னா வேற எந்த வழியிலையும் நடக்காது சொல்லி என் நேரத்தை முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இப்போது நம்ம பேசினது ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த அருமையான ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே, இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்ட முடியல. எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சமாதானம் கிடைக்கல. நான் குடிப்பழக்கத்தை விட்டுணும்னு நினைக்கிறேன், எனக்கு விட முடியல. என் மனைவிக்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. எனக்கும் என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல, நான் விருப்பம் போல் எனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ ஜனங்கள் தவிக்கிறாங்க. பிதாவானவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவானவன் தெய்வமே ஆண்டவரே, எவ்வளோ பேர் ஆண்டவரே கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க ஆண்டவரே, இம்சப்படுறாங்க. எப்படியாவது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நம்ம இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட மாட்டோமா? இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிட மாட்டோமா? இந்த காரியம் நம்ம செஞ்சிட மாட்டோமா? அண்ணன் மூலியமா இருந்து எனக்கு நம்மளுக்கு ஒத்தாசை கிடைக்காதா? கணவன் மூலியமா ஒத்தாசை கிடைக்காதா? மனைவி மூலியமா ஒத்தாசை கிடைக்காதா? பிள்ளைகள் வேலைக்கு போனால் அவங்க மூலியமா பணம் கிடைச்சா அந்த வேலையை செஞ்சிடலாமா? இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களே ஆண்டவரே. யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வராது, யாரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து புரிந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஜனங்களாய், உம்மை புசிக்கிற ஜனங்களாய், உம்முடைய வழியில் நடக்கிற ஜனங்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.